லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸில் நம்ம ப்ரொஃபைலை யாராவது எடுத்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹேஷிங். ஹேஷிங்னா என்ன? ஹேஷிங்ன்றது ஒன்வே என்கிரிப்ஷன் மாதிரி. அதாவது நம்ம ஒரு தடவை டேட்டாவை ஹேஷ் பண்ணிட்டோம்னா திருப்பி அது என்ன டேட்டான்றதை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்கை அப்லோட் பண்ணோன்னே அவங்க அந்த ப்ரொஃபைல் பிக்கை மட்டும் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு ஹேஷ் வேல்யூவும் ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ யாராவது உங்கள் ப்ரொஃபைல் பிக்கை எடுத்து ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணாங்கன்னா சேம் ப்ரொஃபைல் பிக்குன்றதுனால இதுக்கும் சேம் ஹேஷ் வேல்யூ தான் ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஐடியை ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்க 2 ப்ரொஃபைல் பிக்கு ஹேஷ் வேல்யூவும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது ஃபேக் ஐடின்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் ஹேஷிங் ஒர்க் ஆகும். அண்ட் ஹேஷிங்கை நிறைய இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க, லைக் பாஸ்வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். பைத்தானில் ஹேஷிங் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, லைக் bcrypt, hashleap, argon2. இதில் மோஸ்ட் ஃபேமஸ் தான் argon2. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். அதுக்கு VS கோடில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் pip install argon2-cff5ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இந்த argon2 லைப்ரரிக்குள்ளே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ஹேஷர்ன்ற ஒரு கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு from argon2 import பாஸ்வேர்டு ஹேஷர்னு டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாஸ்வேர்டு ஹேஷருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் ph = போட்டு அந்த பாஸ்வேர்டு ஹேஷர் கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த டேட்டாவை ஹேஷ் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஒரு வேரியபிள் நேமில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கு நான் டேட்டா = ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சம் டேட்டாஸ்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டேட்டாவை ஹேஷ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பாஸ்வேர்டு ஹேஷர்ன்ற கிளாஸ்க்குள்ளே ஹேஷ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ph போட்டு .hash கொடுத்து அதுக்குள்ளே நம்ம எதை ஹேஷ் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கணும். நம்ம இங்கே இந்த சம் டேட்டாஸ்ன்றதை தான் ஹேஷ் பண்ண போகிறோம். ஸோ அதோட வேரியபிள் நேம் இங்கே கொடுத்தாச்சு. நான் இதை வந்துட்டு ஹேஷ்டு டேட்டான்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு பிரிண்ட் ஹேஷ்டு டேட்டான்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை ஹேஷ் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த லைப்ரரி யூஸ் பண்ணோன்றது. ஸோ இதோட v=ன்றது பார்த்துட்டிங்கன்னா வெர்ஷனு. அடுத்து வந்துட்டு இதோட டைம் காஸ்ட்டு அண்டு சால்ட்டுன்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்து p=ன்னு போட்டு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா தான் நம்மளோட ஹேஷ் பண்ண அந்த வேல்யூஸ். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டேட்டாவை ஹேஷ் பண்ணுவோம். இப்போ இதை திங்க் பண்ணிக்கோங்க, இந்த சம் டேட்டாஸ்ன்றது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. இப்போ இந்த பாஸ்வேர்டை நம்ம ஹேஷ் பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறப்ப நம்ம அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிக்கூட அந்த பாஸ்வேர்டு ஹேஷும் சேமாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதுலேயே வெரிஃபைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக ஹேஷிங்கில் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நம்ம இதை ஹேஷ் பண்ணிட்டோம்னா திரும்பி அதை நம்ம ஒரிஜினல் மெசேஜ் என்னன்றதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இவங்களே வெரிஃபைன்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஹேஷ் பண்ண இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டு டேட்டான்னு இருக்கக்கூடிய இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாவும் இந்த ஹேஷ்டு டேட்டாவும் சேமாக இருக்கான்னு. இப்போ அதுக்கு சேம் ph.verify ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஹேஷ் பண்ண அந்த டேட்டா, நெக்ஸ்ட்டு அதோட ஒரிஜினல் டேட்டா கொடுக்கணும். இப்போ நான் இது எல்லாத்தையும் வெரிஃபைன்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அது 2 மேட்ச் ஆனனால ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல டேட்டாஸ்க்கு பதிலாக எஸ்ஸை எடுத்து விட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. என்னன்னா வெரிஃபை மிஸ்மேட்ச்னு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இங்கே தப்பான ஒரிஜினல் டேட்டா கொடுத்தனால அது வந்துட்டு இங்கே எரராக வருது. நம்ம இந்த மாதிரி எரராக வராமல் ஒரு சிம்பிளாக நாட் வெரிஃபைட்
அந்த மாதிரி வரதுக்கு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ட்ரைக்குள்ளே அந்த வெரிஃபை மெத்தடை நான் கொடுத்துருக்கேன். இங்கே நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் ட்ரூன்னு வந்துடும். சப்போஸ் வெரிஃபை ஆகாமல் இந்த மாதிரி வெரிஃபை மிஸ்மேட்ச்ன்ற எரர் வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பெக்ட் பிளாக்குள்ளே போயிட்டு நாட் வெரிஃபைடுன்னு வரும். இப்போ வாங்க திரும்பி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு எரராக வராமல் நாட் வெரிஃபைடுன்னு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.